நீங்கள் வெளிநாட்டில் இருந்தாலும் பயண தடைகள் மற்றும் சிரமங்களால் அருகில் இருக்க முடியாத இந்த நேரத்தில் உங்கள் பெற்றோருக்கு மருத்துவ தேவைகளை வழங்கி எங்கள் சொந்த பெற்றோரை போல நாங்கள் அன்புடன் பராமரிப்போம். மெடிப்ளேஸ். உடற்பருமனை குறைக்க, தோல் பிரச்சனைகள், போதைப் பொருள் பழக்கத்தை அகற்ற சஞ்சீவனி ஹெர்பல். நோ சைடு எஃபெக்ட்ஸ், 100% நேச்சுரல். அழகு பார்வை நிகழ்ச்சியூடாக மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை பார்ப்பதில் மகிழ்ச்சி. எல்லோரும் எதிர்பார்த்திருப்பீர்கள். பாகிஸ்தான் இஸ்லாமாபாத் விவகாரங்கள் எல்லாம் பார்த்திருப்பீர்கள். அங்கு ஒவ்வொருவரும் நடந்து கொண்ட விதத்தையும் பார்த்திருப்பீர்கள். ஒவ்வொருடம் வெளிப்பட்ட சந்தர்ப்பத்தையும் பார்த்திருப்பீர்கள். அமெரிக்காவுடைய துணை ஜனாதிபதி ஜேடி இவன்ஸ் அவர்கள் பேச்சு மேசையிலே கலந்து கொண்டிருந்த போது இறுதி சந்தர்ப்பத்தில் இந்த பேச்சுக்கான வாய்ப்புகள் முழுமையாக தவிர்க்கப்பட்ட சூழ்நிலையும் பார்த்திருப்பீர்கள். அமெரிக்காவை பொறுத்தவரையில் எல்லோரும் கூறிக்கொள்வது போன்றோ அல்லது எம்மவர்கள் கூறுகின்ற எமது மொழிநடையில் கூறப்போனால் அமெரிக்கா ஒரு வல்லரசு நாடு, ஒரு ஆயுத பலம் மிக்க நாடு. அவர்கள் கேட்பதை ஈரான் செய்ய வேண்டும், அல்லது ஈரான் அமெரிக்காவோடு உடன்பட்டு செல்ல வேண்டும், அல்லது ஈரான் இந்த இடத்திலே ஒரு விட்டுக் கொடுப்போடு செல்ல வேண்டும் என்பது உலகில் இருக்கக்கூடிய பலருடைய நிலைப்பாடுகளுக்கு அப்பால் எம்மில் இருக்கக்கூடிய பலரின் நிலைப்பாடாக இருக்கின்றது. ஏன், ஈரான் எம்மை அழித்தது தானே, எமக்கு எதிராக இருந்தது தானே என்கின்ற மனநிலையும் எம்மில் இருக்கக்கூடிய பலரிடம் இருக்கின்றது. அப்படியாயின் அமெரிக்கா அன்று ஈழத்தமிழர்களை 2009 மே 18 காப்பாற்ற வந்ததா அல்லது காப்பாற்றுவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டதா என்று கேட்டால் இல்லை, அது அமெரிக்கா. இது வேறு அது வேறு என்று அதற்கும் பதில் சொல்வோம். இப்போது அவையத்தை விட்டு விடுவோம். ஏன் இந்த விடயத்தை தொடக்கத்திலேயே வலியுறுத்துகிறேன் என்றால், எம்மிடம் இருக்கக்கூடிய ஒரு அறியாமை அல்லது எம்மிடம் இருக்கக்கூடிய ஒரு மிக மோசமான மனநிலைகளும் இப்போது இருக்கக்கூடிய காலங்களில் வெளிப்பட்டு நிற்பது மிகவும் ஒரு வேதனையாக இருக்கின்றது. ஏனென்று சொன்னால், நீண்ட பாரம்பரியம் அல்லது நீண்ட வரலாற்றையுடைய ஒரு இனம் ஈழத்தமிழர்கள். எப்படி ஈரானிய மக்களுக்கு என்ற ஒரு வரலாறு இருக்கின்றதோ அதுபோன்று ஈரானிய மக்களுக்கு இணையாக ஈழத்தமிழர்களுக்கும் இருக்கின்றது. வரலாற்று ரீதியாக இரண்டு நாடுகளிலும் இருக்கக்கூடிய, ஈரானில் இருக்கக்கூடிய ஈரான் மக்களும் ஈழத்தமிழர்கள், அதாவது தமிழீழத்தில் இருக்கக்கூடிய ஈழத்தமிழர்களும் ஒரு தொன்மை குடிகள் என்பதற்கான வரலாற்று சான்றுகள் பல வெளிப்பட்டு நிற்கின்றன. அவை ஒரு புறம் இருக்கின்றன. இப்போது இந்த பேச்சு மேசையில் என்ன இடம்பெற்றது? பேச்சுவார்த்தையில் இறுதி சந்தர்ப்பத்தில் ஒரு தொலைபேசி அழைப்பு வந்ததாகவும், அந்த தொலைபேசி அழைப்பு என்பது இஸ்ரேலியினுடைய பிரதமர் பெஞ்சமின் நெத்தனியாகுவுடனான உரையாடலாக இருக்கலாம் என்று அவதானித்தவர்கள் இப்போது கூறியிருக்கின்றனர். அந்த உரையாடலின் பின்னர் தான் இந்த பேச்சுக்கான ஒரு முருகல் நிலை அல்லது எவை அந்த பேச்சு மேசையில் ஏற்புடையது இல்லையோ அவை தொடர்பில் அதிக அளவில் உரையாடப்பட்டதாக கூறப்படுகிறது. இஸ்ரேலை பொறுத்தவரையில் அவர்களிடம் இருக்கக்கூடிய ஒரு வன்மம் என்னவென்று சொன்னால், இஸ்ரேல் பிரதிநிதிகள் அல்லது இஸ்ரேல் பிரஜைகள் யாரும் பாகிஸ்தானுக்கு செல்ல முடியாது. பாகிஸ்தான் இஸ்ரேலை ஒரு நாடாக ஒருபோதும் ஏற்றதில்லை, இன்று வரையும் ஏற்றதில்லை. நேற்றைய தினம் அவருடைய ஊடகவியலாளர்கள் கூட அங்கு செல்ல முடியாது. இஸ்லாமாபாத் 2 நாட்கள் முழுமையான முடக்கம், இராணுவ கட்டுப்பாடு மிகவும் ஒரு உச்சக்கட்டத்தை அடைந்திருந்தது. அந்த சூழ்நிலையில் இந்த பேச்சிலே இஸ்ரேல் ஒரு தரப்பாக கூட இல்லை. அதனை அமெரிக்கா விரும்பவில்லை என்பதற்கு அப்பால் போவதற்கான வாய்ப்புகள் இல்லை. அமெரிக்காவுக்கும் தெரியும், இஸ்ரேல் இதில் ஒரு தரப்பாக இல்லை என்று சொன்னால் ஒரு குழப்பத்துக்கான வாய்ப்புகள் இருக்கும். இதனை நான் குழப்பவில்லை, இஸ்ரேல் குழப்பியது என்று டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் கூறுவார். ஒரு பேச்சு இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற போது 2 தரப்புகளும் மாண்போடு நடந்து கொள்ள வேண்டும். இந்த இடத்திலே மிகவும் மாண்போடும் மிகவும் ஒரு அவையடக்கத்தோடும் ஒரு சர்வதேச நாகரிகம், அதாவது ராஜதந்திர நாகரிகத்தோடும் ஈரான் தரப்பிலிருந்து வந்தவர்கள் நடந்து கொண்டார்கள். அதற்கு மாறாக அமெரிக்க தரப்பிலிருந்து வந்தவர்கள் நடந்து கொள்ளவில்லை. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் சமூக வலைத்தளங்களிலே தொடர்ச்சியான ஒரு முரண்நிலையான பதிவுகளை இட்டுக் கொண்டிருந்ததை யாரும் மறந்திருக்க மாட்டீர்கள். இவ்வாறான சூழ்நிலையில் என்ன இடம்பெறப் போகிறது? ஏன் இவ்வாறு டொனால்ட் ட்ரம்ப் நடந்து கொள்கிறார்? அவர் ஒருபோதும் இந்த பேச்சை முடிப்பதிலோ அல்லது சமரசத்திலோ அவர் ஈடுபாடு இல்லாதவர் என்பதை அவர் வெளிப்படுத்தி நிற்கின்றார். இஸ்லாமாபாத்திலே பேச்சு தீவிரமடைந்து கொண்டிருந்த போது இடைநடுவிலே ஜேடி இவன்ஸ் அவர்களுக்கு ஒரு தொலைபேசி அழைப்பு வந்ததாகவும், அந்த தொலைபேசி அழைப்பின் பின்னர் ஜேடி இவன்ஸ் அவர்கள், அதாவது அமெரிக்காவுடைய துணை ஜனாதிபதி, தன்னுடைய நிலையில் இருந்து வேறு ஒரு கோணத்தில் கதைக்க ஆரம்பித்ததாகவும், அதனை அங்கிருந்து அவதானித்தவர்கள் அல்ல, அந்த நாட்டிலே இந்த விடயங்களை அவதானிக்க சென்ற ஊடகவியலாளர்கள் உறுதிப்படுத்தி இருக்கின்றார்கள். அந்த தொலைபேசி அழைப்பின் பின்னர் தான் முழுமையும் ஒரு குழப்பமான நிலைக்கு வந்தது. பேச்சுவார்த்தையின் நடுவே அவை இஸ்ரேலினுடைய பிரதமர் பெஞ்சமின் நெத்தனியாகுவினுடைய அழைப்பாக இருக்கலாம் என்பது எமது நிலைப்பாடோ
அல்லது கழுகாரின் நிலைப்பாடோ அல்ல. அங்கிருந்தவர்களின் அவதானமும் அங்கிருந்தவர்கள் ஊடகவியலாளர்களிடம் பகிர்ந்து கொண்டிருக்கக்கூடிய செய்தியாகத்தான் வெளிவருகின்றது. தொலைபேசி அழைப்பு வந்தவுடன் ஜேடி ஈவன்ஸிடம் ஒரு நிலை தடுமாற்றம் இடம்பெறுகிறது. இந்த அழைப்புக்கு பிறகு லெபனான் போர் நிறுத்தம், ஈரானின் நிபந்தனைகள் குறித்து அமெரிக்காவின் அணுகுமுறையில் கடும் மாற்றம் ஏற்பட்டது. இந்த தொலைபேசி அழைப்புக்கு பின்னர் தான் இப்போது பேச்சு குழம்பி விட்டது, பேச்சு குழப்பத்தில் இருக்கின்றது. ஈரான் விட்டுக் கொடுத்தால் என்ன, ஈரானிடம் இருக்கக்கூடிய யுரேனியத்தை கொடுத்தால் என்ன என்கின்ற உரையாடல்கள் பலரும் உரையாட ஆரம்பித்து விட்டார்கள். நாம் கேட்கிறோம், தமிழீழ தேசத்திலே ஒரு வளம் இருக்கிறது என்றால் அந்த வளத்தை தந்தால் தான் நாங்கள் உங்களை வாழ விடுவோம் என்றால் அப்படியானது ஒரு வாழ்க்கை எங்களுக்கு தேவையா என்பதைத்தான் நாம் இந்த இடத்திலே ஒவ்வொருவரும் கேட்க வேண்டியிருக்கிறார். அதனைத்தான் ஈரானினுடைய பேச்சு மேசையிலே கலந்து கொண்டிருந்த ஈரான் பிரதிநிதிகள் கேட்டார்கள். நாங்கள் எதனையும் விட்டுக் கொடுக்க மாட்டோம். அதற்கு மிகவும் அதனுடைய வெளிவார அமைச்சர் அராக்சி அப்பாசி அவர்கள் தெளிவான ஒரு பதிலை கொடுத்திருக்கின்றார். இப்போது இந்த பேச்சின் போது லெபனான் போர் நிறுத்தம் மற்றும் ஈரான் நிபந்தனைகளுக்கு ஏற்க முடியாது என்கின்ற நிலைப்பாடு வருகிறது. பேச வந்த முக்கிய விடயங்கள் விட்டுவிட்டு இஸ்ரேலின் பாதுகாப்பு மற்றும் நிபந்தனைகள் குறித்தே ஜேடி ஈவன்ஸ் அதிகம் பேச தொடங்குகிறார். என்று சொன்னால் டொனால்ட் ட்ரம்பினுடைய மருமகன் ஒரு இஸ்ரேலை பூர்வீகமாக கொண்டவர். அவருடைய அதாவது ஒரு பேச்சுக்கள் இடம்பெறுகின்ற போது உங்களுக்கு தெரியும் அனைவருக்கும், குடும்ப உறவுகள் அல்லது இரத்த உறவுகள் போவதற்கு இது ஒரு கலியான சம்பந்தம் பேசுகின்ற இடம் இல்லை, அல்லது சம்பந்த கலப்பு செய்கின்ற இடம் இல்லை. இது ஒரு நாட்டினுடைய விடயம். அந்த இடத்துல 2 குழப்பவாதிகள் செல்லுகிறார்கள். ஒருவர் இவருடைய மருமகன், இன்னும் ஒருவர் அங்க இருக்கக்கூடிய ஒரு முதன்மை அதிகாரியாக இருக்கக்கூடியவர். இந்த இடத்திலே ஈரானுடைய வெளிவார அமைச்சர் அராக்சி அவர்கள் விடுத்த அறிக்கையிலே பின்வருமாறு மிக முக்கியமான மிக நுட்பமான ஒரு கருத்துக்களை வலியுறுத்துகிறார். எங்களின் இறைமையை பாதுகாக்கவும் தேசிய நலன்களை உறுதிப்படுத்தவும் என்ன செய்ய வேண்டுமோ அதை ஈரான் உறுதியாக செய்யும். அமெரிக்காவின் மிரட்டல்களுக்கு நாங்கள் அடிபணிய மாட்டோம். அவர்களோட தேசமாக எழுந்திருக்கிறார்கள். ஒரு தேசமாக எழுந்து தங்களுடைய உரிமைகளுக்காக குரல் கொடுக்கிறார்கள். இத்தனை உயிரிழப்புகள், தன்னுடைய தலைவரை இழந்திருக்கிறார்கள், பல தளபதிகளை இழந்திருக்கிறார்கள், பல அரசியல் அறிஞர்களை இழந்திருக்கிறார்கள். எதனை இழந்தாலும் அந்த தேச கட்டுமானத்திலே விட்டுக் கொடுப்புக்கிடமில்லை, நாங்கள் உங்களுக்கு அடிபணிய மாட்டோம் என்பதை வெளிவார அமைச்சர் அராக்சி அவர்கள் மிக தெளிவாக சொல்லி இருக்கிறார். இந்த ஓருமம் தமிழினத்தில் ஒருத்தரிடம்தான் இருந்தது. அது வேறு யாரும் இல்லை, எங்களுடைய தமிழீழ தேசிய தலைமையிடம் இருந்தது. அதற்கு பின்னர் வந்த அத்தனை பேரும் 2009ஆம் ஆண்டின் பின்னர் இன்று வரைக்கும் வந்திருக்கக்கூடிய அத்தனை பேரும் அந்த ஓர்மம் இருந்திருந்தால் இன்று எங்களுடைய நிலைமைகளும் சற்று மாறுபட்டிருக்கும் என்பது இந்த சூழ்நிலையை பார்க்கின்ற போது, ஈரானை பார்க்கின்ற போதெல்லாம் வெறுப்பு கப்பால் அல்லது அவர்கள் மீது இருக்கக்கூடிய கோபங்களுக்கு அப்பால் எமக்கு தெரிவது எல்லாம் எங்களுடைய கடந்த கால தமிழ் தேசத்தினுடைய விடுதலை அல்லது தமிழ் தேசம் மிடுக்கோடு இருந்த காலம்தான் இப்போது அவர்களுடைய அந்த பேச்சுக்கு செல்லுகின்ற போது வெளிவார அமைச்சர் அராக்சியாக இருக்கலாம், அல்லது நாடாளுமன்றத்தினுடைய சபாநாயகராக இருக்கலாம், அல்லது அவருடைய மத்திய வங்கியினுடைய ஆளுநராக இருக்கலாம். எல்லோருடைய நிலைகளையும் பார்க்கின்ற போது அன்று நாங்கள் பேச்சு மேசைக்கு செல்லுகின்ற போது எந்த ஓர்மத்தோடு சென்றோமோ அதே ஓர்மம் அவரிடம் வெளிப்பட்டு நிற்கின்றது. அமெரிக்காவினுடைய துணை ஜனாதிபதி ஜேடி ஈவன்ஸ் அவர்கள் இஸ்லாமாபாத்தில் இருந்து புறப்படுவதற்கு முன்னர் கூறிய கருத்துக்களும் முற்றிலும் அனாவசியமற்றது மற்றும் ஆத்திரமூட்டும் செயலாக இருந்தது. அவர் சமாதானத்துக்கு வந்தவரா அல்லது இஸ்ரேலினுடைய செய்தி தொடர்பாளரா? இப்போது குறிப்பாக சொல்லப்போனால் எம்மில் இருக்கக்கூடிய சிலர் சம்பந்தம் இல்லாமல் கதைப்பார்கள். அமெரிக்கா இந்த பேச்சில் கலந்து கொள்ளுகிறது, அவர் இஸ்ரேலை பிரதிநிதித்துவப்படுத்தி கருத்துக்களை கூறுகிறார். இது ஒரு முரண்நிலையாக இருக்கின்றது, ஒட்டுமொத்தத்தில் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துகிறது. ஈரானுடைய வெளிவார அமைச்சர் அராக்சி அவர்கள் இன்னும் ஒரு கருத்தையும் கூறுகின்றார். நெத்தனியாகு ராஜதந்திரம் மற்றும் சர்வதேச நடைமுறைகளை கொலை செய்வதற்கு அமெரிக்கா அனுமதிப்பது ஒரு முட்டாள்தனமான செயல் என்றும் அவர் குற்றம் சாட்டியிருக்கின்றார். அதனோடு மறுபுறம் மீண்டும் ஜேடி ஈவான்ஸுடைய ஒரு கருத்து இருக்கின்றது. அவருடைய பேட்டியிலே அவர் கூறுகிறார், நாங்கள் இறுதியாக மற்றும் சிறந்த ஃபைனல் அண்ட் பெஸ்ட் ஆஃபர் ஒன்றை கொடுத்திருக்கிறோம், நல்ல ஒரு திட்டத்தை கொடுத்திருக்கிறோம். அதை ஏற்பதும் நிராகரிப்பதும் ஈரானின் கைகளில் உள்ளது. அவர்கள் தவறான முடிவை எடுத்தால் அதன் விளைவுகள் கடுமையாக இருக்கும் என்று கூறி பாகிஸ்தானில் இருந்து அவர் வெளியேறுகிறார். இஸ்லாமாபாத் பேச்சுவார்த்தை தோல்வியடைவதற்கு மேசையில் இல்லாத 3வது நாடான இஸ்ரேலின் தலையீடே முக்கியமான காரணம் இப்போது உறுதியாகி இருக்கின்றது. அமெரிக்கா தனது வெளியுறவு கொள்கையை இஸ்ரேலின் விருப்பம், அதாவது இஸ்ரேல் தான் இந்த போரை நடத்துகிறது, இந்த பேச்சுவார்த்தையை குழப்போதும் இஸ்ரேல் தான் என்பதற்கு சிறந்த உதாரணம் ஜேடி ஈவன்ஸ் என்பவர். இப்போது அவர் கிட்டத்தட்ட கூலிக்கு எடுத்து அழைத்து வரப்பட்ட ஒரு கூலிக்கு மாரடிக்கின்ற ஒருவராகத்தான் இருக்கின்றார். இந்த பேச்சை தீர்மானிக்கின்ற 2 இருக்கின்றார்கள் அமெரிக்காவின் சார்பில். ஒருவர் ஸ்டீவ் விர்காப் மற்றும் அவருடைய மருமகனான ஜெரால்ட் குட்ஸ்னர் அவர்கள். இந்த 2, அதாவது இஸ்ரேலை பொறுத்தவரையில் அமெரிக்காவை இந்த போர்க்கள முனைக்கு இழுத்து வந்ததும் இஸ்ரேல் தான், இப்போது இந்த பேச்சை குழப்புவதும் இஸ்ரேல் தான். இந்த பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கின்ற போதே தெளிவாக தெரிந்த ஒரு விடயம், இஸ்ரேல்
பாகிஸ்தானுக்குள் செல்ல முடியாது. பாகிஸ்தானில் இஸ்ரேலியர் யாரும் அழைத்து வர முடியாது. பாகிஸ்தான் இஸ்ரேலை ஒரு நாடாகவே ஒருபோதும் எடுக்கவும் இல்லை, இன்று வரையும் அதனை ஏற்றுக்கொள்ளவும் இல்லை. இப்படி இருக்கின்ற போது இந்த பேச்சுவார்த்தை அங்கு நடந்தது என்பதும் ஒரு முரணாக இருக்கின்றது. இவர்கள் தரப்பில் இவ்வாறு இருக்கின்ற போது ஈரானுடைய தரப்பை உண்மையிலே வியப்பாக பார்க்க வேண்டி இருக்கின்றது. இந்த பேச்சை தலைமை தாங்கக்கூடிய இடத்தில் இருந்தவர் வெளிவிவகார அமைச்சர் அராட்சி அவர்கள். ஆனாலும் கூட அவர் அந்த மாண்பின் அடிப்படையில் நாடாளுமன்ற சபாநாயகர் அந்த இடத்திலே தலைமை தாங்கி வருகிறார். அவரும் ஒரு கலாநிதி பட்டம் பெற்றவர், ஒரு சிறப்பு தேர்ச்சி பெற்றவர். அதே போன்று அராட்சி அவர்களும் ஒரு சிறப்பு கலாநிதி பட்டம் பல்கலைக்கழகத்திலே பெற்றவர் சர்வதேச உறவுகள் தொடர்பிலே. அதே போன்று அங்கு மற்றும் பாதுகாப்பு கவுன்சிலுடைய செயலாளர் வருகிறார், அவரும் ஒரு கலாநிதியாக இருக்கின்றார். மறுபுறத்திலே இன்னும் ஒருவர் வருகின்றார், அவரும் ஒரு கலாநிதியாக இருக்கின்றார், மத்திய வங்கியின் ஆளுநராக இருக்கக்கூடியவர். அவருடைய அணியினர் மிக நிதானமாக அந்த பேச்சுக்களிலே கலந்து கொண்டார்கள். அமெரிக்காவை பொறுத்தவரையில் ஈரான் நெத்தனியாகு எதை கதைக்க வேண்டுமோ நெத்தனியாகுவின் உருவத்திலே ஜேடி இவான்ஸும் அதே போன்று டொனால்ட் ட்ரம்பினுடைய மருமகனும் அதனை பிரதிபலித்தார்களே ஒழிய இந்த பேச்சு என்பது ஒரு அனாவசியமான ஒரு விடயமாகத்தான் பார்க்கப்படுகிறது. அமெரிக்காவுக்கு அதிக கோபத்தை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய விடயம் என்னவென்று சொன்னால் $200 மில்லியன் பெறுமதியான அல்லது அதற்கு அதிக அளவு பெறுமதியான ஒரு வேவு விமானம் இழக்கப்பட்டிருக்கின்றது. அதற்கும் மாறாக இப்போது அந்த ஹார்மோஸ் நீரிணை பகுதிக்கு சென்ற அமெரிக்காவினுடைய கடற்படையின் சிறப்பு கப்பல்கள், அதாவது கடற்கப்பல்கள், அவையும் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கின்றன. தொடர்ச்சியாக அமெரிக்காவுக்கு அந்த யுத்த களமுனையில் இறங்குமுகம் இருக்கின்றது. அந்த இறங்குமுகத்தினுடைய விளைப்பாடு அல்லது அந்த விரக்தியின் வெளிப்பாடு தான் அவர்கள் இந்த விடயங்களை ஏற்றுக்கொள்ள முடியாமல் போய்கொண்டிருக்கிறது. இந்த நிலம் என்பது அல்லது இந்த நிலைமை என்பது ஒரு இறுதி கட்டத்தை அடைந்து விட்டது. ஒரு யுத்தத்தில் ஒரு பெருமிழப்பை ஏதோ ஒரு தேசம் காணப்போகிறது. அது அழிவில் முடிய போகிறதா அல்லது இதில் ஒரு சமாதானத்தோடு நிறைவடைய போகிறதா? இந்த இடத்திலே இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தனியாகுவினுடைய நெகிழ்வுத்தன்மை இல்லாமல் இந்த போர்க்களத்திலே எந்த ஒரு வெற்றியும் சாதிக்க முடியாது. அந்த வெற்றியை சாதிப்பதாக இருந்தால் அல்லது சமபங்காக பிரிப்பதாக இருந்தால் கூட நெத்தனியாகு இந்த இடத்திலே ஏதோ ஒரு வழியிலே அவர் ஒரு வழிக்கு வர வேண்டும். அவர் ஒரு வழிக்குள் அல்லது ஏதோ ஒரு நிலத்துக்குள் அவர் வரவில்லை என்றால் இந்த விடயம் சாத்தியப்படாது. பெரும் இரத்த கலரியை உலகம் சந்திக்க போகிறது. இரத்த கலரி என்பது ஈரானிலோ அல்லது இஸ்ரேலிலோ அல்லது மத்திய கிழக்கிலோ ஒட்டுமொத்த உலகமும் ஒரு முடக்கத்துக்குள் சென்று இது ஒரு இரண்டு மனிதர்களின் ஈகோக்களுக்கு இடையில் இடம்பெறுகிற ஒரு பெரும் ஆபத்தான போராகத்தான் பார்க்கப்படுகிறது. டொனால்ட் ட்ரம்ப், நெத்தனியாகு போன்றவர்களின் தனி மனித விருப்புகளுக்கு ஒட்டுமொத்த உலகமும் இப்போது அடிமையாக போகின்ற சூழ்நிலை நெருங்கி வந்துவிட்டது. இஸ்லாமாபாத் பேச்சுவார்த்தை முறிவு என்பதும் ஈரானினுடைய திடமான முடிவு என்பதும் அல்லது இந்த இடத்திலே ஈரான் விட்டு கொடுத்து சென்றால் தான் என்ன என்று பலரும் கேட்பது போன்று அவர்கள் தங்களுடைய தேச கட்டுமானத்திலே அல்லது தேசத்துக்காக பேசுகிறார்கள். அவர்கள் சோரம் போகவில்லை அல்லது அதனை விற்பதற்கும் வரவில்லை. இந்த சூழ்நிலையில் என்ன இடம்பெறும் என்று யாருக்கும் தெரியாது. ஆனால் இஸ்லாமாபாத் பேச்சுவார்த்தையை குழப்பியதில் முக்கிய புள்ளியாக பெஞ்சமின் நெத்தனியாகு இருப்பது தற்போது மெல்ல மெல்ல வெளுக்க தொடங்கி இருக்கிறது. நாளை மறுதினம் உத்தியோகபூர்வமாக அறிக்கைகள் கூட வெளிவரக்கு வாய்ப்பு இருக்கின்றது. ஹர்மோஸ் நீரிணையை நீங்கள் திறக்காது விட்டால் ஹர்மோஸ் நீரிணையை முழுமையாக மூடுவதாக டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் அதிரடி அறிவிப்பு ஒன்றை செய்திருக்கின்றார். இப்போது அதற்கு மேலதிகமாக ஈரான் ஒருபோதும் அணு ஆயுதத்தை பெறாது அல்லது பயன்படுத்தாது அல்லது அதனை உருவாக்குவதற்கு முயற்சி செய்யாது என்ற நிபந்தனையை ஏற்கும் பட்சத்தில் உங்களுக்கு எந்த ஒரு சிக்கலும் இல்லை என்பதை தொடர்ச்சியாக டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இப்போது சமூக வலைதளங்களிலே பகிர்ந்திருக்கின்றார். மத்திய கிழக்கில் பதட்டமான சூழல் நிலவிய போதிலும் ஈரான் இறுதியில் பேச்சுவார்த்தை மேசைக்கு திரும்பியது என்றும் அமெரிக்காவின் நிபந்தனைகளை ஏற்கும் என்றும் டொனால்ட் ட்ரம்ப் நம்பிக்கை தெரிவித்தார். மேலும் ஈரான் ஒருபோதும் அணு ஆயுதத்தை உருவாக்க அனுமதிக்க மாட்டாது. இப்போ இரண்டு முடிவுகள் தான் இருக்கின்றது. இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நாங்கள் டொனால்ட் ட்ரம்ப் கூறுவது போன்றோ அல்லது இவரோடு இந்த என்ன சொல்வது, இந்த சுயநலம் பிடித்த மனிதனோடு போரிட்டு அல்லது இவரோடு முரண்பட்டு ஒட்டுமொத்த உலகத்தை அழித்து விட முடியாது என்று ஒருவேளை ஈரான் சிந்திக்குமாக இருந்தால் இவர்கள், அதாவது அமெரிக்க படையினர் ஈரானுக்குள் சென்று நாங்கள் அனைத்து யுரேனியத்தையும் அழித்து விட்டோம் அல்லது அனைத்து யுரேனியங்களையும் நாங்கள் கைப்பற்றி விட்டோம், இனி சமாதானம் தேவையில்லை, இப்படியே இருந்து விடுவோம் என்கின்ற ஒரு செய்தியை டொனால்ட் ட்ரம்ப் அறிவிக்கப் போகிறாரா என்கின்ற சந்தேகம் இருக்கிறது. டொனால்ட் ட்ரம்பை பொறுத்தவரையில் அல்லது இப்படியான மனநிலை கொண்ட மனிதர்களிடம் தோல்வி என்பதை ஏற்றுக்கொள்ளுகின்ற பக்குவம் இருக்காது. அவர்களை பொறுத்தவரையில் வெற்றி ஒன்றுதான் அவருடைய இலக்காக இருக்கின்றது. மிகவும் மிக மிக முக்கியமான பல புதிய தகவல்களை கழுகார் உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறார் என்று கூறி
கழுகு பார்வை நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். உடற்பருமனை குறைக்க, தோல் பிரச்சனைகள், போதைப் பொருள் பழக்கத்தை அகற்ற சஞ்சீவனி ஹெர்பல். நோ சைடு எஃபெக்ட்ஸ், 100% நேச்சுரல். நீங்கள் வெளிநாட்டில் இருந்தாலும் பயண தடைகள் மற்றும் சிரமங்களால் அருகில் இருக்க முடியாத இந்த நேரத்தில் உங்கள் பெற்றோருக்கு மருத்துவ தேவைகளை வழங்கி எங்கள் சொந்த பெற்றோரை போல நாங்கள் அன்புடன் பராமரிப்போம். மெடிப்ளேஸ்.